ஹலோ டீச்சர்ஸ், நாம் இந்த வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் 2க்கான மேக்ஸ் சிலபஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிலபஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம எத்தனை நாட்கள் அதுக்காக அலாட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வர முடியும். ஸோ திஸ் இஸ் த கேட்வே டு அவர் சக்ஸஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய டாபிக்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்பர் சிஸ்டம், அல்ஜீப்ரா. பர்டிகுலர்லி நம்பர் சிஸ்டமில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, ரேஷ்னலைஸ் பண்ணுறதுனா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதே போல் ஆப்ரேஷன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ், தென் ப்ரைம் நம்பர்னால் என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், அண்ட் ஃபைனலி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது, ஃப்ராக்ஷன்ஸ் உட்பட தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சேஃபாக இருக்கலாம். இதே மாதிரி அல்ஜீப்ராவை எடுத்துக்கிட்டோம்னா பாலினாமியல்ஸ் அண்ட் தேர் ஃபேக்டரைசேஷன், பர்டிகுலர்லி ஃபேக்டர் தியரம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அண்ட் ரிமைண்டர் தியரம் உட்பட. இதே போல் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 1 வேரியபிள் அண்ட் 2 வேரியபிள்ஸ் ஆல்சோ. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது சம்மந்தமான ஒரு கேள்வியாவது இடம்பெறும். அதே போல் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டிஸும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் இருந்தும் டெஃபினட்டாக ஒரு கொஷினை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்பொனன்ட்ஸ், அதாவது பவர் ரூல்ஸ்னு சொல்லக்கூடியது, a பவர் m இன்ட்டு a பவர் n. அதே மாதிரி டிவிஷன் இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா, a பவர் 0ஓட வேல்யூ என்ன, இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த டாபிக்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன். ஜாமெட்ரின்ற வகையில் பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், அதாவது 2 லைன் பேரலாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்வர்ஸ் ட்ரா பண்ணும்போது எந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி எந்த ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும், இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் பர்டிகுலர்லி இதோட ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், குவாட்ரிலேட்டரல்ஸ், அப்புறம் அதர் பாலிகான்ஸும் நம்ம அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அண்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் ரிலேட்டட் தியரம், பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் கார்ட் தியரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேம் செக்மெண்ட் ஆங்கிள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அனைத்து தியரமும் நம்ம நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் மென்சுரேஷன் பார்க்கும்போது ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் பிளேன் ஃபிகர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர், ரோம்பஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்ஸு. அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், கோன், சிலிண்டர், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், கியூபாய்டு, இவங்களோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற அந்த ஃபார்முலாவில் தரவாக இருக்கிறது நல்லது. அண்ட் ஃபைனலி கன்வர்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், ஒரு சாலிடில் இருந்து இன்னொரு சாலிடாக நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது வால்யூம் சேஞ்ச் ஆகாது அப்படின்ற அந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதாகட்டும் அல்லது ஹைட் கண்டுபிடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக வி கேன் எக்ஸ்பெக்ட். அண்ட் இதே போல் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி கொஞ்சம் டெப்த்தான ஒரு டாபிக். ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த மட்டும் இல்லை, ட்ரிக்னாமெட்ரின்னு பார்க்கும்போது ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ், சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன, டேன் தீட்டானா என்ன, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிஸ், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அது மாதிரி இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம்னா அதனுடைய ஹைட் தெரிஞ்சதுன்னா பாட்டமுக்கும் நம்ம எங்கேருந்து வாட்ச் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதோ, அல்லது டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா ஹைட் கண்டுபிடிக்கிறதோ, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பர்டிகுலராக நமக்கு ஜாஸ்தி தேவைப்படக்கூடிய ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொன்னது போல் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அண்ட் டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, அண்ட் பித்தாகோரியன் ட்ரிபிளட்ஸ்னு சொல்லக்கூடியது, இந்த 3, 4, 5 இந்த மாதிரி சில நம்பர்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம மெமரி பண்ணியிருந்தோம்னா சில ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாமலே கூட நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். அண்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அந்த வகையில் பார்க்கும்போது கார்ட்டீசியன் சிஸ்டம்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன, ஒய் ஆக்சிஸ்னால் என்ன, இவங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன, எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன, ஸ்லோப் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலர்லி 2 பாயிண்ட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ், அப்புறம் செக்ஷன் ஃபார்முலா, இன்டர்னலாக டிவைட் பண்ண பாயிண்ட்டோடைய கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவோ அல்லது எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டோடைய கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸிங் த கோஆர்டினேட்ஸ், அந்த ஃபார்முலாவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் லைனோட ஈக்குவேஷன்ஸ் ரேர்லி நமக்கு தேவைப்படலாம். அண்ட் இதுக்கு அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். டேட்டா அனலைசேஷன் சம்மந்தமாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். மோஸ்ட்லி இதுவுமே ஒரு கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக ஒரு கொஷின் நமக்கு கிடச்சிடுது. அந்த வகையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டோம்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மீன், மீடியன், மோடு அண்ட் அவங்களுக்கான இன்டர் ரிலேஷன்ஷிப், அதாவது 2 மீன் ப்ளஸ் 1 மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருந்ததுன்னா we can solve many problems. அண்ட் ப்ராபபிலிட்டினா
சிம்பிளாக அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸும் அண்ட் ஈவெண்ட்ஸ்னால் என்ன, அவுட்கம்ஸ்னால் என்ன, அண்ட் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா P ஆஃப் A ஈக்குவல் டு N ஆஃப் A பை N ஆஃப் S, இது நல்லா தெரிஞ்சிருக்கும் போது நம்ம ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி லைஃப் மேத்தமெட்டிக்ஸ், இது இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடியது டெஃபினட்டாக நிறைய கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இதிலேருந்து. அதில் பார்க்கும்போது ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், இன்வர்ஸ் அண்ட் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன், அடுத்ததுபடியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஃப்ராக்ஷனை டெசிமலாக எப்படி மாற்றலாம், டெசிமல்ஸை ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றலாம், ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே போல் ஃபைனலி சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அப்புறம் ஃபைனலாக டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸ், இது இல்லாத கொஷின் பேப்பரே நம்ம பெருசாக எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொஷின் பேப்பரில் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வரக்கூடிய ஒரு டாபிக் இது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இதில் நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று, பேசிக்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம மாஸ்டர் ஆகணும். அப்போ இது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இத்தனை டாபிக்ஸ்லேயும் நம்ம முதல்ல வரிசையாக அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா, இந்த கான்செப்ட், என்ன மாதிரியான கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும், பிரேக் விடவே கூடாது, டெய்லி ஒரு டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தோம்னா தான் நம்மளால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் பர்டிகுலர்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும், மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக காம்னஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னாலும் எக்ஸாம் ஹாலில் பதட்டப்பட்டோம்னா நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராக்டிஸையும் நம்ம மீன்வைல் நம்ம ப்ரிப்பரேஷன் அப்போவே செய்யணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும் போதும் சரி, அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக நீங்களே உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணும் போதும் சரி, பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக அதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாமில் டெஃபினட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ நம்மளுடைய டெடிக்கேஷனும் ப்ரிப்பரேஷனும் தான் நம்மளுடைய சக்ஸஸை அடையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். நம்ம பொட்டென்ஷியலை பிலீவ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட எஃபோர்ட் அதுக்கான பலனை பெற்றுத்தரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் அஸ். மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு வீடியோஸ்லேயும் இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சால்வ் பண்ணுறேன். பர்டிகுலராக உங்களுக்கு எந்த டாபிக் வேண்டும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த டாபிக்ஸை நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.